Damn road. இந்த போர்டு சொல்லி வரேன் அப்பா வச்சிருந்தாரு, ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாரு. அது வேணும் அப்படின்னா எந்த எபிசோடுன்னு சொன்னா அந்த டேட்டை பார்த்து எடுக்கலாம். இல்லைங்க நான் ஒரு நாள் அதில் வந்திருக்கேன், எனக்கு அது வேணும். ஒரு நாள் நீ வந்து 300 எபிசோடில் எப்படியா கண்டுபிடிக்கிறது? ஏதோ ஒரு டைட்டில் சொன்னால் சரியாக டேட். இப்போ நம்ம வந்தது நான் பார்ப்பேன். பாருங்க செல்ஃபி எடு. மாப்பிள்ள பசங்க அப்படியே அவங்களுக்கு ஒரு படம் எடுங்க, நீங்கள் செல்ஃபி எடுக்கிற மாதிரி. ரைட்டா. லைட்டிங்கே ஸ்டார்லாம் தெரியுதா? வெயிட் பண்ணுங்க. donkey. See that? And that donkey. Mix him. பாரத் பாரத் இப்போ அந்த
வணக்கம். என் பேர் வந்து சித்தேந்திரன். ராயப்பன்பட்டியில் எல்பி ரெசார்ட்டில் வந்து இந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்காக ஒரு மிக பிரம்மாண்டமாக ஒரு கண்காட்சி அமைச்சிருக்காங்க அண்ணன் ஜோமல் ஏரியா வந்து. ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கிறாங்க. வெளிநாடுகளில் யூரோப் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி நாடுகளில் தான் இந்த மாதிரி திங்ஸ் வச்சு ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அப்படின்னு பண்ணுவாங்க. ஒரு திருவிழானா எப்படி கொண்டாடணும், அது என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த விழா. இங்கே இந்த ரெசார்ட்டில் இருக்க ஒவ்வொரு பொருட்களும் வெளிநாடுகள்லேருந்து நிறைய இறக்குமதி பண்ணி இந்த கண்காட்சி அமைச்சிருக்கிறாங்க. அருமையான ஒரு குடில் ஒன்று வச்சிருக்கிறாங்க. கிறிஸ்மஸ்னாலே ஒரு குடில் தான். இது கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு இல்லை, எல்லா பேருக்குமான ஒரு பொதுவான ஒரு சமூக நல்லிணக்கத்துக்காக பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்கு அந்த குடில் பார்க்குறப்ப. பெரிய பெரிய சிட்டிகளில் மட்டுமே இருக்கிற இந்த மாதிரியான எக்ஸிபிஷன்லாம் இங்கே உலக வெளிச்சம் ஓங்கி அடிக்காத எங்களுடைய தேனி மாவட்டத்தில் கடைக்கோடி பகுதியில், அதுவும் ராயப்பன்பட்டிங்கிற அந்த ஒரு கிராமத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷனை பார்க்குறது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இங்கே இருக்கிற பொருட்களில் அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு டைனிங் டேபிள். அந்த டைனிங் டேபிளில் எல்லாமே ஒவ்வொரு பொருளும், தட்டாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய அந்த டம்ளராக இருக்கட்டும், இல்லை அந்த டிஷ்யூ பேப்பராக இருக்கட்டும், அந்த பல்லு குத்துற குச்சியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கிறிஸ்மஸ் சம்பந்தமான சிம்பிள்ஸ் இருக்குது. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஒவ்வொரு நாடுகள்லேருந்து வாங்கியிருக்கிறாங்க. இந்த பொருள் எல்லாம் ஒரு விழாவை கொண்டாடுறதுக்கு எவ்வளவு மெனக்கிடுறாங்க. நம்ம வந்து ஒரு திருவிழானா சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுறோம். மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக திருவிழாக்கள். அந்த திருவிழாவை கொண்டாடுறதுக்காக எவ்வளவெல்லாம் வந்து முயற்சிகள் பண்ணுறாங்க வெளியிடங்கள்ல அப்படிங்கிறத நம்ம ஊருக்கு கொண்டு வந்து காமிச்சது பெரிய புதுமை. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை பார்க்கறது. காற்றும் கவிதையும் கைகோர்த்து நடக்கும் கம்பம் பள்ளத்தாக்கில் நதியில் விழுந்த நாவல் படம் போல் தென்படுகிற ராயப்பன்பட்டியில் என்னுடைய சொந்த ஊர். இந்த ராயப்பன்பட்டியில் கிறிஸ்துமஸை முன்னிட்டு, புத்தாண்டு விழாவை முன்னிட்டு ஒரு குடில், அந்த குடில் சார்ந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் உலகம் முழுவதும் எப்படி கொண்டாடப்படுகிறது என்பது முழுமையாக நாம் அதிகம் யாரும் அறிந்ததில்லை. அதை அறியும் வகையில் சீனாவிலிருந்து உற்பத்தி ஆகிற அந்த கிறிஸ்துமஸ் பொருட்கள் மாத்திரம் வருடத்திற்கு ஆண்டுக்கு ஒரு முறை 15,000க்கும் மேற்பட்ட பொருட்களை அவர்கள் அந்த கொண்டாட்டத்திற்காக உருவாக்குகிறார்கள். அதில் குறைந்தபட்சம் ஒரு 500லிருந்து 1000 பொருட்களாவது இந்தியாவிற்கு வருகிறது. அதில் நான் தேர்வு செய்யப்பட்ட ஒரு சில விஷயங்களை வைத்துக்கொண்டு, ஒரு சில பொருட்களை வைத்துக்கொண்டு இந்த கொண்டாட்டம் எப்படியெல்லாம் கொண்டாடப்படுகிறது, இந்த பண்டிகை எப்படி கொண்டாடப்படுகிறது, மதம் தாண்டி மற்ற மொழி தாண்டி ஒரு வேறுபாடின்றி எல்லோரும் இதை அறிந்து கொள்ளுகிற மனப்பக்குவத்தோடு இன்றைக்கு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்படுகிறது. அன்பின் கிறிஸ்துமஸ், சீசன் ஆஃப் லவ் என்று இந்த காலத்தை சொல்வார்கள். அப்படி சொல்லக்கூடிய அந்த வெளிப்பாட்டை மிக அற்புதமாக ஒரு கண்காட்சியாக அமைக்க வேண்டும் என்று நெடுநாளையே என்னுடைய ஆசை. அதனால் என்னுடைய சொந்த எல்பி ரெசார்ட் என்கிற இந்த இடத்தில் இதை வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய குடில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த குடில் மற்றும் அதற்குரிய அந்த கிறிஸ்துமஸ் பொருட்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு ஒரு புதுமையான கண்காட்சி ஒன்றை உருவாக்கி இருக்கிறேன். கலை தாகமும் கலை இயக்குனராக வர வேண்டும் என்று எனக்கு நீண்ட நாள் ஆசை. அதனுடைய ஒரு சின்ன வெளிப்பாடு தான் இப்படி ஒரு இடத்தில் தேர்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு இருந்தது. அது மக்களுடைய வரவேற்பு பெரிதாக இருக்கிறதால் எனக்கு அது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. வாருங்கள், வந்து பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள்.